இன்னைக்கு வந்து ஒரு புரியாத புதிர் நியூஸ் ஒன்று வந்திருக்கு கைஸ். அதாவது ஆப்பிள் வாட்சை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐஃபோன் தேவை. ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு ஆப்பிள் வாட்சை ஆக்டிவேட் பண்ண முடியாது. இதுதான் உலக வழக்கம். ஆனால் இப்போ வரப்போகிற ஃபோனான விவோ எக்ஸ் ஃபோல்டு 5 அப்படிங்கிற இந்த ஃபோல்டபுள் ஃபோன் ஃப்ரம் விவோ என்ன சொல்லி கிளைம் பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஃபோனில் உங்களால் ஆப்பிள் வாட்சை ஆக்டிவேட் பண்ணி பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறான். இது மட்டும் இல்லாமல் மேக்ஓஎஸ் கூடயும் டீப் இன்டகிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா ஆப்பிள் க்ளோஸ்ட் ஈகோ சிஸ்டமாக வச்சு மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆள். அவன் வந்து அஃபிஷியலாக இதை அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் டெக் கம்யூனிட்டி பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இது ஏதாவது லூப் ஹோலை வச்சு இவன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த லூப் ஹோல் என்னன்னு ஆப்பிள் கண்டுபிடிச்சான்னா ஆக்சஸை பிளாக் பண்ணி விட்டுருவான். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது நடந்துச்சு இல்லையா உங்களுக்கு, இந்த இவன் நத்திங் ஃபோனில் அப்படிதான் ஆப்பிள் கம்பேட்டபிலிட்டி பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜிங்கில் பண்ணிட்டு இருந்தான். ஆப்பிள் கண்டுபிடிச்சி சோழியை முடிச்சு விட்டானுங்க. ஸோ அது மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, வந்தால் தான் தெரியும். விவோ எக்ஸ் ஃபோல்டு 5 ஆனால் ஸ்பெக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். 6000 mAh பேட்டரி, ஒரு ஃபோல்டபுள் ஃபோன்லேயே 6000 mAh பேட்டரி கொடுத்தது சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஃபன் டச் வாய்ஸ் ரொம்ப மொக்க. ஆரிஜின் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சைனாவில். ஆனால் இந்தியாவில் ஃபன் டச் வாய்ஸில் ரொம்ப கேவலமாக இருக்குது சாஃப்ட்வேர். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சூப்பர் தான். சப்ஸ்கிரைப். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.